அனைவருக்கும் மேலாக அன்பு உடையவனே, என் பாவங்கள் உன்னை மனதோடு செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல எனவும் நன்மைகள் பல செய்ய தவறின் எனவும் மனநொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்ய என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திரமில்லை ஆன்மாங்களுக்காகவும் சிலை பாதை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்கள் அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, யாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவருடன் நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திரு மைந்தரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனித குலம் மண்ணில் விழுந்து மடிந்து விடாமல் முளைத்து எழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே பலியாக தந்தவர் இயேசு. 2000 ஆண்டுகள் கடந்தாலும் இரத்தம் சொட்ட சொட்ட சிலுவை சுமந்து கல்வாரி மலையில் தன் உயிரை தியாகம் செய்ததைத்தான் இந்த உலகம் இன்றும் வியந்து போற்றி கொண்டிருக்கிறது. அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையை தன் தோள் மேல் ஏற்றி பாவம் என்னும் அவமானத்தை தன்மேல் சுமந்து கொண்டார். இயேசுவின் தோள் மேல் ஏறியது மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை அன்று, மாறாக நம் பாவ சுமைகளாம் சிலுவை. இது நடந்து முடிந்துவிட்ட ஒரு நிகழ்வு அன்று, மனித சமுதாயத்தில் தினமும் அரங்கேறி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. சிலுவையை தூக்கி கொண்டு அல்லல் படும் மனிதர்கள் ஏராளம் ஏராளம். இயேசுவின் பாடுகளை சிந்திக்க வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் சமுதாயத்தில் சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற நம் சகோதரர்களை பார்ப்போம். அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஏமாற்று வேலைகளுக்கும் அடிமைப்பட்டு வாழ்க்கையை ஒரு கேள்விக்கு உள்ளாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் நிலையை எண்ணி பார்ப்போம். இயேசுவின் பாடுகளை நாம் தியானிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் வாழ்வில் சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் சிலுவைகளை இறக்கி வைக்க முயற்சிப்போம். இயேசுவின் பாடுகளில் பங்கு கொண்ட பிலாத்து, போர் வீரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் போன்ற போலிகளைப் போல் இல்லாமல் ஊக்கமளித்த அன்னை, உதவ வந்த சீமோன், உறுதியோடு முகம் துடைத்த வெரோனிக்கா இவர்களைப் போல் பிறர் வாழ்வை வளப்படுத்த முயல்வோம். நம் வாழ்வு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சிந்திப்போம். வாருங்கள், இயேசுவோடு சற்று நடப்போம். விழுந்தனவோ நீதியும் உண்மையும் இரண்டனவோ, தீர்ப்புகள் உன்மேல் விழுந்தனவோ நீதியும் உண்மையும் இரண்டனவோ, நேரிய நல்லோர்க்கெதிராக தீர்ப்பிட துணியா குணமருளும், வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே, வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராய்ச்சி வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பு பெறுகிறார்.
இந்த உலகை மீட்க வந்த இயேசுவுக்கு இந்த உலகமே தீர்ப்பு அளிக்கிறது. இயேசுவை இந்த உலகை விட்டு அகற்ற வேண்டும் என்று எண்ணிய யூத தலைவர்கள் கடவுளை பழித்துரைத்தான் என்ற பட்டம் சுமத்தி சிலுவை சாவுக்கு ரோமை அரசை கட்டாயப்படுத்துகிறது. யூதரல்லாத பிற இனத்தவர்கள் இயேசுவை குற்றமற்றவர் என தீர்ப்பு அளித்தாலும் யூதர்கள் அவரை எப்படியாவது தொலைத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து பிலாத்துவை அணுகுகிறார்கள். சமுதாயத்தில் தங்களுக்கென்று ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்று பிலாத்துவை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். பிலாத்து யூதர்கள் மத்தியில் ஒரு கைப்பொம்மையாக செயல்படுகிறான். சுயமாக சிந்தித்து தீர்ப்பு வழங்காமல் ஏற்கனவே யூதர்களால் முடிவு செய்யப்பட்ட தீர்ப்பை அவன் வழங்குகிறான். வாழ்க வாழ்க என்று ஒலிவ கிளைகளை எடுத்து ஓசன்னா பாடிய கூட்டம் இன்று ஒளிக ஒளிக என்று இயேசுவுக்கு எதிராக கோஷமிடுகிறது. தீர்ப்பிடாதே, நீயும் தீர்ப்புக்கு உள்ளாவாய் என்று சொன்ன இயேசுவுக்கு அநியாய தீர்ப்பு இடப்படுகிறது. நேர்வழியில் இயேசுவை வெல்ல முடியாது என்று நினைத்த யூதர்கள் கூட்டம் குறுக்கு வழியில் இயேசுவுக்கு குழி தோண்டுகிறது. உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி என்ற இயேசுவுக்கு உண்மை மறுக்கப்படுகிறது. முறையான விசாரணையின்றி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இது நம் வாழ்க்கையில் நடந்தேறும் நிகழ்வுகளுக்கு அடையாளமாக அமைந்துள்ளது. பிறரை தீர்ப்பிடுகிறோம். ஆராய்ந்து பார்க்காமலே பிறரை நாம் தீர்ப்பிடுகிறோம். கடவுளின் படைப்பில் மனிதன் மிக உன்னதமானவன் என்பதை நாம் எண்ணி பார்க்காமலே பிற மனிதர்களை நமது சுயநல சிறைக்குள் அடைத்து வைத்து தீர்ப்பிடுகிறோம். ஆனால் இயேசு மறைநூலில் எழுதியுள்ளபடியே இந்த உலக மக்களுக்காக தன் உயிரை இழப்பதற்காக இந்த அநியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். அன்பர்களே, இயேசுவுக்கு வழங்கிய தீர்ப்பு அநியாயமானது என்று உணர்ந்த நீங்கள் பிறருக்கு வழங்கும் தீர்ப்பை அநியாயமானது என்று உணராதது ஏன்? சிந்திப்போம். ஜெபம். அன்பு நிறை ஆண்டவரே, மனிதன் உன்னதமானவன், மாண்புக்குரியவன் என்பதை உணர்ந்து பிறரை தீர்ப்பிடாமல் மனிதத்தை போற்றி வாழும் நல்ல மனதை தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவது. சிலுவையை தோளில் சுமத்தினரோ, சிரசில் முள்மூடி சூட்டினரோ. சிலுவையை தோளில் சுமத்தினரோ, சிரசில் முள்மூடி சூட்டினரோ. அடிமை நுகத்தால் நலிந்தோரின் துயரை உணர்ந்திடும் மனமருளும். வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மேல் பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது.
குற்றவாளிகள் தம் சிலுவைகளை தாமே சுமந்து செல்வது போல் இயேசுவும் உலக மக்களின் பாவங்களை சிலுவை வடிவில் சுமந்து செல்கிறார். தோளில் சிலுவையின் பாரம் அழுத்தினாலும் இந்த உலக மக்களின் பாவங்களே அவருக்கு வேதனை தந்தன. இருந்தாலும் உலகின் பாவங்கள் சிலுவையால் அழுகிப் போகின்றன என்பதை உணர்ந்த இயேசு மகிழ்வோடு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். வரலாற்றில் குற்றமற்ற ஒரு மனிதரின் தோளில் சிலுவை சுமத்தப்படுவது இதுவே முதல் முறை. சமூக விரோதிகளின் கூட்டத்தில் இயேசுவும் இடம்பெறுகிறார். ஆனால் உலகில் நிலைவாழ்வு மலரப்போகின்றது என்பதை உணர்ந்தவராய் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். பாவத்தின் வடிவம் சிலுவை. அவமானத்தின் சின்னமான சிலுவை மீட்பின் சின்னமாக மாறியது. சிலுவை இயேசுவுக்கு ஒரு சவாலாக அமைகிறது. சிலுவையின்றி மீட்பு இல்லை என்பதை உணர்ந்த இயேசு கல்வாரி நோக்கி சிலுவையோடு நடக்கிறார். சிலுவை மரம் பாரமானது மட்டுமல்ல, பாவமானதும் கூட. நாம் அநியாயமாக பிறர் வாழ்வில் சிலுவைகளை சுமத்திவிட்டு அமைதியாகி விடுகிறோம். யூதர்கள் இயேசுவின் மேல் சிலுவையை சுமத்தி அவரை குற்றவாளியாக்கினார்கள். ஆனால் இயேசு சுமைதாங்கியாக தன்னை மாற்றிக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, சுமைதாங்கிகளாக மாற நாம் தயாரா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, பிறர் வாழ்வில் சிலுவைகளை சுமத்தாமல் சிலுவைகளை இறக்கி வைக்கும் மாண்பு மிக்கவர்களாக வாழ அருள் தாரும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. வலுவற்ற உடலின் தளர்வதனால் முதல் முறை மண்ணில் விழுந்தீரோ. வலுவற்ற உடலின் தளர்வதனால் முதல் முறை மண்ணில் விழுந்தீரோ. விழுவதும் எழுவதும் தொடர் நிகழ்வோ. துணிவுடன் முயன்றிட திறனருளும். வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். உடலில் கசையடியால் ஏற்பட்ட வேதனை, முள்முடியிலிருந்து வழிந்த இரத்தம், சுட்டெரிக்கும் வெயில், உள்ளத்தில் ஏற்பட்ட சோர்வு, சிலுவையின் பாரம் எல்லாம் சேர்ந்ததால் இயேசுவால் நடக்க முடியவில்லை. தள்ளாடுகிறார். இறுதியில் கீழே விழுகிறார். மனித குலத்தை நிமிர்த்த துணிந்த மாபரன் இதோ மண்ணில் வீழ்ந்து கிடக்கிறார். மனித குலம் வீழ்ந்து விடாமல் இருக்க மனிதனாக மண்ணில் பிறந்த கடவுள் வீழ்ந்து கிடக்கிறார். மனித குலத்தின் பாவம் சுமையாக போனதால் சுமைதாங்கியாக இயேசுவால் கூட சுமக்க முடியாமல் கீழே விடுகிறார். உலக மீட்பர் என ஆர்ப்பரித்த கூட்டம் இப்போது வேடிக்கை பார்க்கிறது. யாரும் இயேசுவுக்கு உதவ முன் வரவில்லை. ஆனாலும் இயேசு வீழ்ந்து கிடக்கவில்லை, எழுந்து நடக்கிறார். மனித குலம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதால் மீண்டும் எழுந்து கல்வாரி நோக்கி நடப்பயணத்தை தொடர்கிறார். பாவம் அழிந்து நிலைவாழ்வு மலர வேண்டும் என்ற லட்சியத்தோடு எழுந்து நடக்கிறார். வாழ்வில் பல்வேறு வேதனைகளால் மனிதன் வீழ்ந்து விடுகிறான். வீழ்ந்த இடத்திலேயே தன்னை அடக்கிக் கொள்கிறான். பிறரது வசை மொழிகளாலோ, நோயினாலோ, கடன் தொல்லைகளினாலோ, வேலையில்லா திண்டாட்டத்தினாலோ வீழ்ந்துவிட்ட மனிதன் இயேசு மீண்டும் எழுந்து நடந்ததை மறந்து விடுகிறான்.
வாழ்வில் வீழ்ந்து விட்டவர்கள்தான் சாதனைகள் படைத்திருக்கிறார்கள். குடும்ப வாழ்வில் அன்பு குறைகின்ற போது சறுக்கி விழுகின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவில் விரிசல் ஏற்படுகின்ற போது சறுக்கி விழுகின்றோம். ஆனால் நாம் விழுந்த நிலையிலே கிடக்கின்றோம். இயேசு நாம் விழுந்து கிடப்பதை விரும்பவில்லை. எழுந்து நடக்க அழைப்பு விடுக்கிறார். நாம் எழுந்து நடக்க தயாரா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, வீழ்ச்சிகள் எல்லாம் எங்கள் வாழ்வில் ஏணிப்படிகள் என்பதை உணர்ந்து எழுந்து நடக்க ஆற்றல் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. தாயின் மனமது தாங்கிடுமோ, நீரில் நிகழ்வது துயரன்றோ. தாயின் மனமது தாங்கிடுமோ, நீரில் நிகழ்வது துயரன்றோ. அன்னை அன்பின் உறைவிடமே, பிள்ளைகள் புரிந்திடும் இயல்பருளும். வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரை அடி தொடர்ந்து. வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரை அடி தொடர்ந்து. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். பெற்ற தாய் தன் பிள்ளையை சந்திக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை வேதனையோடு பெற்றெடுக்கிறாள். ஆனால் குழந்தையை கண்ட மகிழ்ச்சியில் தன் வேதனையை மறந்து விடுகிறாள். அதுபோல் தன் மகனை சான்றோன் என பிறர் கூற கேட்கின்ற தாயும் பேருவகை கொள்கின்றான். ஆனால் இங்கே ஒரு தாய் தன் மகன் குற்றவாளி என்று தீர்ப்பிடப்பட்டதை காண்கிறாள். குற்றமற்றவர் என அன்னைக்கு தெரிந்திருந்தும் காப்பாற்ற முடியாத நிலை. ஆனாலும் உலகம் வாழ்வு பெறத்தான் இந்த தீர்ப்பு என்பதை உணர்ந்த அன்னை மரியா மகனுக்கு ஆறுதல் வார்த்தை கூறி அனுப்பி வைக்கிறாள். மகனுக்கு சோர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கல்வாரி பயணத்தில் உடனிருந்து மகனை தேற்றுகிறார். இந்த உலகம் அழிந்து போய்விடக்கூடாது என்பதில் எவ்வளவு அக்கறை அன்னை மரியாவுக்கு! தன்னலம் நாடாது பிறர் நலம் நாடும் அன்னைதான் நம் அன்னை. என் மகன் என்னை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்று எண்ணும் காலகட்டத்தில் வாழும் நமக்கு அன்னை மரியாவின் செய்கை வியப்பை தருகிறது. இயேசுவின் இந்த நிலையை கண்ட அன்னை மரியாவுக்கு உள்ளம் வெடித்திருக்கும். ஆனாலும் உலகம் வாழ்வு பெறுகிறது என்ற எண்ணத்தில் தாங்கிக் கொள்கிறாள். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அம்மாவின் அரவணைப்பு தேவைப்படுகிறது. அன்னையர்களே, உங்கள் பிள்ளைகளோடு நீங்களும் பயணம் செய்ய தயாராக இருக்கிறீர்களா? சமூக பணிகளில் பங்கெடுக்க அனுப்ப தயாராக இருக்கிறீர்களா? இயேசு தன் தாயை சந்தித்ததால் ஊக்கம் பெறுகிறார். குழந்தைகளே, உங்கள் தாயின் அரவணைப்பில் நீங்கள் சமூக பணிகளுக்கு உந்துதல் பெறுகிறீர்களா? சிந்தியுங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னை மரியாவைப் போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஊக்கமூட்டுபவர்களாக வாழ அருள் தாரும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது.
சுமையால் சோர்ந்த தோள்களுக்கு சீமோன் துணை கரம் உதவியதோ. சுமையால் சோர்ந்த தோள்களுக்கு சீமோன் துணை கரம் உதவியதோ. சுமையே நிலையாம் சோதரர்க்கு துணையன தோள் தரும் திடமருளும். வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். உடல் சோர்ந்து தளர்வுற்று தள்ளாடி நடந்து வரும் இயேசுவை பார்த்த படை வீரர்களுக்கு இயேசு ஒருவேளை வழியிலே இறந்து விடுவாரோ என்ற பயம் எழுந்துவிட்டது. இதே நிலை நீடித்தால் இயேசு கல்வாரி மலையை அடைய மாட்டார். ஆகவே யாரையாவது உதவிக்கு அழைக்க வேண்டும் என்று சுற்றுமுற்றும் பார்க்கின்றனர். வேடிக்கை பார்க்க கூட்டம் கூடி நின்றாலும் சீரேன் ஊரை சார்ந்த சீமோனை சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்துகின்றனர். இயேசுவின் நிலையை பார்த்த சீமோனுக்கு இயேசுவுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் பிறந்திருக்கலாம். பிறருக்கு உதவி செய்த இம்மனிதனுக்கு உதவாமல் யாருக்கு உதவ முடியும் என்ற எண்ணம் எழுந்திருக்கலாம். மறுப்பு கூறாமல் உதவி செய்கிறார். உலகை மீட்க வந்த இயேசுவுக்கு பிறரின் உதவி தேவைப்படுகிறது. தனிமரம் தோப்பாவதில்லை என்பதற்கு இயேசுவின் இந்த பயணமே ஒரு சான்றாக அமைகிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். இதை இயேசு தம் வாழ்வில் சீமோன் வழியாக எண்பித்து காட்டுகிறார். நம் சமூகத்தில் உதவிக்காக காத்திருக்கும் மனிதர்கள் ஏராளம். நோயிலிருந்து விடுதலை பெற மருத்துவ உதவிக்காக காத்திருப்போர் எத்தனையோ பேர். உள்ள அமைதியின்றி ஆறுதல் வார்த்தைகளுக்காக தவித்து கொண்டிருக்கும் மனிதர்கள் எத்தனையோ பேர். படிக்க வசதி இல்லையே, யாராவது உதவி செய்தால் படிக்கலாமே என்ற எண்ணத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கும் இளையோர் சிறார் எத்தனையோ பேர். நமது நேரத்தில் சிறிது நேரம் பிறருக்காக ஒதுக்கி அவர்கள் துன்பம் தீர்க்க முயல்கிறோமா? சீமோன் இயேசுவின் நிலையை கண்டு உதவி செய்ய முன் வருகிறார். நாமும் பிறரின் நிலை கண்டு உதவ முன் வருகிறோமா? அல்லது கண்டும் காணாதவர்கள் போல் சென்று விடுகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, பிறரின் துன்பங்களை கண்டும் கண்களை மூடிக்கொள்ளாமல் விரைந்து சென்று துயர் துடைக்கும் மனிதர்களாகவும் மனித மாண்பு நிலைநாட்ட உழைக்கும் உயரிய மக்களாகவும் வாழ அருள்தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. போல எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. பாடிய வதனம் வெண்தூகிலால் வெரோனிகா துடைக்க பதிந்ததுவோ. வாடிய வதனம் வெண்தூகிலால் வெரோனிகா துடைக்க பதிந்ததுவோ. வார்த்தைகள் உரையா பிறரன்பை செயல் வழி போ
இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். தலையில் சூடிய முள்முடியால் வடிந்த இரத்தம், வெயிலின் கொடுமை, சிலுவையின் பாரம், உடல் சோர்வு, உள்ள சோர்வு. இயேசுவின் முகம் களையிழந்து காட்சியளிக்கிறது. தலையிலிருந்து வழிந்தோடி கொண்டிருக்கிற இரத்தம் இயேசுவின் முகத்தை அலங்கோலப்படுத்துகிறது. இயேசுவின் முகமோ மாறிப்போய் இருக்கிறது. இந்த நேரத்தில் வேடிக்கை பார்க்கத்தான் கூட்டம். பிறரின் துயரை துடைத்த மாபரனின் முகத்தை துடைக்க வெரோனிகா என்ற வீர பெண்மணியை தவிர வேறு எவருக்கும் துணிச்சல் வரவில்லை. படை வீரர்கள் புடைசூழ இயேசு சிலுவையை தூக்கிச் சென்றாலும் வெரோனிகா அச்சம் கொள்ளவில்லை. துணிந்து மக்கள் கூட்டத்தை கடந்து இயேசுவின் முகத்தை துடைக்க விரைந்து வருகிறாள். பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத காலத்தில் வெரோனிகாவின் இந்த துணிச்சல் இயேசுவின் விடுதலையின் முதல் படியாக கருதலாம். இயேசுவின் முகத்தை துடைத்த வெரோனிகா இயேசுவின் துன்பத்தில் பங்கு கொள்கின்றார். வெரோனிகாவின் துணிச்சல் நம் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு வர வேண்டும். இன்று எங்கும் பெண்கள் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள். கல்வியிலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அன்பிலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த வளர்ச்சி நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். எவ்வாறு வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தாளோ அதுபோல பெண்களும் பிறரின் துன்பத்தை, இந்த சமுதாயத்தின் தீமையை துடைக்க முன்வர வேண்டும். ஆறுதல் வார்த்தைகளால் மனிதர்களை ஆற்றுதல் படுத்த வேண்டும். பெண்களே, உங்கள் அறிவு கூர்மையால், செய்கையால், வார்த்தைகளால் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை இந்த உலகுக்கு புரிய வையுங்கள். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? சிந்தியுங்கள். ஜெபம். அன்பு நிறை ஆண்டவரே, பெண்களை தாயாக, சகோதரியாக, பிள்ளையாக பார்க்கும் மனநிலையை தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இரண்டாம் முறையாய் இடறுதலோ இடையினில் நெஞ்சோரம் சரிந்திடுமோ. இரண்டாம் முறையாய் இடறுதலோ இடையினில் நெஞ்சோரம் சரிந்திடுமோ. வாழ்வின் லட்சியம் அடைந்திடவே இடறினும் எழுந்திடும் துணிவருளும். வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை தலையில் விழுகின்றார். சிலுவையின் பாரத்தால் இயேசு மீண்டும் தடுமாறுகிறார். கரடு முரடான பாதை, தளர்வற்ற உடல், இயேசுவால் நடக்க முடியவில்லை. மீண்டும் தரையில் விழுகிறார். தரையில் விழுந்து விட்டாலும் எழுந்து நடந்திட வேண்டும் என்ற ஆவல்தான் அவர் மனதில் எழுந்து நிற்கிறது. எழுந்து நடக்கிறார். வீழ்ச்சி வாழ்வில் வருவதுதான் என்பதை இயேசு உணர்ந்திருக்கிறார். வீழ்ந்து கிடந்தே விட்டால் வெற்றி என்பது எட்டா கனியாகிவிடும். ஆகவே உலகின் பாவத்தை வெற்றி கொள்ள
இயேசு எழுந்து நடக்கிறார். எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போலாகும். வாழ்க்கையில் வெற்றியும் இன்பமும் வரும்போது பேர் வகை கொள்கிறோம். துன்பம் வரும்போது துவண்டு விடுகிறோம். இன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் மனம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இன்பம் வரும்போது மார்தட்டி கொள்ளும் நாம் துன்பம் வரும்போது கடவுளை தூற்றுகிறோம். சுயநலம் என்ற சிந்தனையில் நாம் விழுந்து கிடக்கிறோம். போட்டி, பொறாமை, ஆணவம், பதவி மோகம், ஜாதி வெறி போன்ற சமுதாய திறமைகளால் வீழ்ந்து கிடக்கிறோம். இவற்றிலிருந்து எழுந்து நடக்க நாம் முயல்கிறோமா? வாழ்க்கையில் விழுந்து கிடப்பவர்களே, இயேசு விழுந்து கிடக்கவில்லை, எழுந்து நடக்கிறார். லட்சியம் கண்முன் நிற்கின்ற போது எது நம்மை தடை செய்ய முடியும்? உங்கள் லட்சியத்தை அடைய நீங்கள் எடுக்கும் முயற்சி என்ன? இயேசுவுக்கு வாழ்வின் லட்சியம்தான் கண்முன் நின்றது. ஆகவேதான் எழுந்து நடக்கிறார். நாமும் அவரை பின்பற்றி எழுந்து நடப்போமா? ஜெபம். அன்பு நிறை ஆண்டவரே, வீழ்ச்சி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வெற்றி படிகட்டு என்பதை நம் வாழ்வில் உணர அருள் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இருநெருக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. மகளிர் கண்ணீரில் மாபரன் மனமே உருகியதோ. எருசலேம் மகளிர் கண்ணீரில் மாபரன் மனமே உருகியதோ. இதயத்தின் ஈரமிதோ. இகமதில் தெளிவோரும் உணர்வருளும். வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவின் பரிதாப நிலையை கண்ட எருசலேம் பெண்களின் இதயம் கனக்கிறது. கண்களை அடக்க முடியவில்லை. கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. முடைந்து கிடந்த பெண்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இயேசுவுக்காக அழுகின்றனர். எருசலேம் பெண்கள் தங்களின் ஆன்ம பசியை தீர்த்த மாபரனுக்கு இன்று சிலுவை மரணமா என்று நினைக்கும்போது அவர்களால் கண்ணீர் விடாமல் இருக்க முடியவில்லை. இந்த உலகை மீட்பார் என்பதை எதிர்பார்த்திருந்த அவர்களுக்கு ஏமாற்றமோ மிஞ்சியது. ஆனால் இயேசு அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். மெசியா இவ்வாறு தன் உலகை மீட்பார் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். தனக்காக அழுவதை விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் அவரவருக்காக அழ வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்காக கண்ணீர் சிந்தும் நாம் சகோதர சகோதரிகளின் கண்ணீரை துடைக்க முயற்சித்ததுண்டா? நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்ய முடியாது என்பதை நாம் உணர்வது எப்போது? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்வில் வேதனைகளாலும் துன்பங்களாலும் சோதனைகளாலும் கண்ணீர் விடும் எம் சகோதர சகோதரிகளின் கண்ணீரை துடைக்கும் மனநிலை கொண்ட மக்களாக வாழ அருள்தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. முழுவதும் உடல் வலு
வடிந்ததனால் மூன்றாம் முறையாய் சரிந்தீரோ முழுவதும் உடல் வலு வடிந்ததனால் மூன்றாம் முறையாய் சரிந்தீரோ ஊனுடல் உறுதி இழந்தாலும் உள்ளத்தில் ஊக்கத்தில் வலுவருளும் வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசு சிலுவை சுமக்கத் தொடங்கி நேரம் அதிகமாகிவிட்டது. பசியின் கொடுமை, சிலுவையின் பாரம், வெயிலின் சோர்வு, இயேசுவால் இனிமேல் நடக்க முடியாது என்ற நிலை. இதோ கண்ணுக்கெட்டிய தூரத்தில் தான் கொல்கத்தா இருக்கிறது. ஆனாலும் அதை அடைய முடியா என்ற கேள்வி இயேசுவின் உள்ளத்தில் எழுகிறது. கேள்விக்கான விடை கிடைக்கும் முன் 3ஆம் முறை கீழே விழுகிறார். கொல்கத்தா சென்று சிலுவையில் அறையப்பட்டால் தான் உலக மீட்பு முழுமை பெறும் என்று அவருக்கு தெரியும். ஆகவேதான் மீண்டும் தன் பயணத்தை தொடருகிறார். தடங்கள் வருவது வாழ்வில் இயற்கைதான். அங்கேயே முடங்கி கிடப்பது மனித வாழ்க்கையில் என்பதை மீண்டும் எண்பிக்கிறார் இயேசு. நாம் வாழும் சமூகத்தில் மது மாது என்று வீழ்ந்து கிடப்போர் பலர். முயற்சி எடுத்து முன்னேற்ற சக்தி இருந்தும் சோம்பேறித்தனத்தால் வீழ்ந்து கிடக்கிறோம். கடவுள் கொடுத்த குடைகளை முறையாக பயன்படுத்தாமல் அதிர்ஷ்டத்தை நம்பி வீழ்ந்து கிடக்கிறோம். விளம்பரங்களை கண்டு மயங்கி நுகர்வு வெறி காரணத்திற்காக அடிமைப்பட்டு கடவுளையே சோதிக்கிறோம். இவையெல்லாம் மானிட வாழ்வில் நாம் நிலைகுறைந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு உதாரணங்கள். வீழ்ச்சி நிலையானது அல்ல என்பதை மெய்க்கிறார் இயேசு. மனிதனாக மண்ணில் பிறந்த இயேசு முன்மாதிரியாக இவ்வாறு செய்தார் என்றால் நாம் ஏன் அவ்வாறு செய்யாமல் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, வாழ்வில் வீழ்ந்து கடவுளின் கொடைகளை மண்ணில் புதைக்காதீர்கள். படைப்பில் உன்னத படைப்புத்தான் மனிதன். அந்த மனித வாழ்வை முறையாக வாழுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். முழு மனித வாழ்வு வாழ நீங்கள் தயாரா? சிந்தியுங்கள். ஜெபம். அன்பு நிறைய ஆண்டவரே, உடல் சோர்ந்து உள்ளம் சோர்ந்து வாழ்வில் வீழ்ச்சியுறும்போது உமது அன்பை நினைத்து எங்கள் வாழ்வை மாற்றி அமைக்க அருள் தாரும் சுவாமி. ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேலில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்களிருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. உடையற்ற உடலினை காண்பதுவோ மாண்பே சிதைவுற்ற அலங்கோலமோ. உடையற்ற உடலினை காண்பதுவோ மாண்பே சிதைவுற்ற அலங்கோலமோ. மனிதத்தின் மேன்மையை காத்திடவே மானிடர் செயல்படும் அருள் அருளும். வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தோட
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்தவர்கள் என்னை ரட்சித்து. இயேசுவின் ஆடைகள் உரிக்கப்படுகின்றன. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா வந்து சேர்ந்து விட்டார். இனிமேலும் நேரத்தை கடத்தினார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் இறந்து விடுவார் என்று எண்ணிய படை வீரர்கள் உடனடியாக இயேசுவின் ஆடையை அகற்றுகின்றார்கள். இந்த உலகில் மானம் மனிதனுக்கு முக்கியமானது. அதையும் ஆடையை அகற்றி பறித்து கொள்கிறார்கள். இது அவமானத்தின் இறுதி வடிவம். ஆனாலும் இயேசு மௌனம் சாதிக்கிறார். வாடி நின்ற மனிதர்களை எல்லாம் நாடி சென்று நலம் புரிந்த இந்த நல்லவருக்கா இந்த நிலைமை? இயேசுவின் நிலை அவர் ஏற்கனவே புரிந்து வைத்ததுதான். ஆனால் தன் மரணத்தில்தான் மீட்பு என்பதனை உணர்ந்த இயேசு அமைதியோடு அதையும் ஏற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, உங்கள் மீது அன்பு காட்டுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு காட்டுவாயாக என்ற இயேசுவின் வார்த்தைகளை நமது வாழ்வில் வாழ்ந்து காட்டுவது எப்போது? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, பிறரை அவமானப்படுத்துவதை விட்டுவிட்டு அன்பு செய்யும் நல்ல மனதை தாரும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. மாசரு இறைமகன் கால் கரத்தை கூர்மிகு ஆணிகள் துளைத்தனவோ. மாசரு இறைமகன் கால் கரத்தை கூர்மிகு ஆணிகள் துளைத்தனவோ. பேரன்பின் மாதிரி இதுவன்றோ, உணர்ந்தே உருகிடும் உளமருளும். வாரீர் வழி நடந்தேன் இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. வாரீர் வழி நடந்தேன் இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு தாமே சுமந்து கொண்டு வந்த சிலுவையில் அறையப்படுகிறார். 3 ஆணிகளில் மாபரன் இயேசுவை அவர்கள் மரத்தில் தொங்க வைக்கிறார்கள். இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. ஆனாலும் அவர்கள் விடவில்லை. ஏற்கனவே முள்முடியாலும் சாட்டேடியாலும் கச்சூனில் கட்டுண்டு அடிபட்டதாலும் இரத்தம் வழிந்தோடி உடல் சோர்வுற்று விட்டது. மீதமிருந்த இரத்தத்தை 3 ஆணிகள் மூலமாக வெளியேற்றுகிறார்கள். இயேசுவால் கத்தி அளக்கூட சக்தி இல்லை. ஆனாலும் அவர் அமைதியின் பிறப்பிடமாகவே இருக்கிறார். ஏனெனில் உலகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறார். அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை மீட்பின் சின்னமாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, இவ்வாறு செய்கின்ற போது இயேசுவை தினம் தினம் நாம் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். துன்பப்படும் மனிதர்களின் துயர் தீர்த்து இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கிட முயல்வோமா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, துன்பப்படும் மனிதர்களின் துயர் தீர்த்து உமக்கு ஆணிகளால் ஏற்பட்ட காயத்தை அகற்ற எனக்கு அருள் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. குருதியில் சிவந்த சிலுவையிலே இறுதியில் இன்னோயின் அகன்ற
சிலுவையிலே இறுதியில் இன்னுயிர் அகன்றதுவோ மண்ணுயிர் யாவையும் தன்னுயிர் போல் எண்ணியே இறங்கிடும் வாழ்வருளும் வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சொல்லப்படுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் திறக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இயேசு, தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர் திறந்தார். உடல் சோர்ந்த இயேசுவுக்கு நீண்ட நேரம் உயிரோடு இருக்க முடியவில்லை. இரத்தம் வழிந்து வழிந்து உயிருக்கே உலை வைத்து விட்டது. இயேசு இறப்பதை இயற்கையே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி விட்டது. நானே உலகின் ஒளி என்ற இயேசு இறந்தபோது உலகின் ஒளி அகன்று விட்டது. ஆகவே தான் இருள் ஆட்சி செய்தது. இயேசுவை கொலை செய்வதற்கு வெற்றி புன்னகை முகத்தில் சிரித்தார். இயேசுவும் தான் தொடங்கிய பணி நிறைவேறிவிட்டது என்ற வெற்றி புன்னகையோடு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று தலை சாய்க்கிறார். 2 குற்றவாளிகள் மத்தியில் குற்றமற்ற ஒரு நபர் இருப்பது வரலாற்றில் இதுவே முதல் முறை. இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்திருந்தும் யூதர்கள் அவரை விடவில்லை. ஆனால் இயேசு தன் பணி நிறைவடைந்து விட்டது என்பதை உணர்ந்தபோது ஆவியை கையளிக்கிறார். பிறப்பை போலவே இறப்பும் உண்மையானது. பூமியில் உலா வந்த இயேசு தம் பணியை முடித்துவிட்டார். ஆகவே உயிரை கையளித்தார். ஆனால் நாம் சுயநல சிந்தனையால் உலக முடிவு வரை இந்த உலகை ஆண்டு நடந்த முயற்சிக்கிறோம். தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வறுமையை அதிகரிக்கிறோம், ஏழ்மையை உயர்த்துகிறோம். குறுகிய காலத்திற்காக இருந்தாலும் இயேசு தம் பணியை நிறைவாக முடித்துவிட்டார். நமது குடும்ப வாழ்வில் நமது பணிகளை திறம்பட ஆற்றுவோமா? சிந்திப்போம். சாவு வருகிற போதுதான் வாழ்வை பற்றி நினைக்கிறோம். அதுவரை ஆடிப்பாடி சுற்றித் திரிந்து வீணாக்கிய பொருள்களின் மதிப்பை இப்பொழுது உணர்கிறோம். சூரியன் மறைந்த பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு? வாழ்கிற போதே நமது கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து அவற்றை நிறைவேற்ற முயற்சிப்போம். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வையில் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று இயேசுவை போல நிம்மதியாக உலகை விட்டு செல்ல நாம் தயாரா? சிந்திப்போம். நடந்து வந்த பாதையிலே
இரவு மழை என்பது என்பது இரவில் மழை. துதி ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, வாழ்கிற போது நன்மை செய்து இயேசுவை போல இந்த உலகில் வாழ்ந்து காட்ட அருள்தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. அன்னையின் மடியில் வெறும் உடலோ, உள்ளத்தில் வாள்களும் பாய்ந்தனவோ. அன்னையின் மடியில் வெறும் உடலோ, உள்ளத்தில் வாள்களும் பாய்ந்தனவோ. தியாகத்தின் திருவூர் தாய் தந்தையோ, உறவுகள் அனைத்திடும் ஆகமருளும். வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னை மரியாவின் மடியில் இயேசு. உயிரற்ற மகனின் உடலை அன்னையின் மடியில் கிடத்துகிறார்கள். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்த தன் அன்பு மகன் உயிரற்ற நிலையில் தன் மடியில் இருக்கும்போது அந்த தாயின் உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் இறைவாக்கு இங்கே நிறைவேறுகிறது. தன் மகன் என்றும் தன்னோடு இருக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தாயும் விரும்புவாள். தனக்கு முன் மகனை இழக்கும் தாய் படும் வேதனை அளவிட முடியாதது. அன்னை மரியாவும் மகனை இழந்த வேதனை ஒரு பக்கம், மறுபக்கம் உலகம் வாழ்வு பெறுவதற்கு மகனை அர்ப்பணித்த மகிழ்ச்சி. மகனின் பணி வாழ்வில் உடனிருந்த அன்னை மரியா
மகனின் இறப்பிலும் அவரோடு உடனிருந்து அவரை தேற்றுகிறார். தான் செல்வதற்கு முன் இயேசு, இதோ உன் தாய் என்று தன் அன்பு சீடரிடம் தன் தாயை ஒப்படைக்கிறார். சிலுவையில் இயேசு தம் தாயை அனைவருக்கும் தாயாக்குகிறார். பெண்களே, உங்கள் தாயைப் போல மாமியாரை அன்பு செய்யாது ஏன்? முதிர்ந்த வயதில் உங்கள் அன்னையர்களை வருத்தப்பட வைக்கலாமா? உங்கள் தாய்மார்களை நீங்கள் இன்று ஒதுக்கி வைத்தால் நாளை உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வழியையும் பின்பற்றுவார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்களை சிந்தித்து சிந்தனை செய்யுங்கள். ஜெபம். அன்பு நிறை ஆண்டவரே, பெற்ற தாயை போற்றி பாதுகாக்கும் நல்ல பிள்ளைகளாக வாழ அருள்தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. வெறுமையின் கோலம் பூண்டதனால் ஆரடி நிலமும் நினதில்லையோ. வெறுமையின் கோலம் பூண்டதனால் ஆரடி நிலமும் நினதில்லையோ. நிலையற்ற வாழ்வு போதினியோ. தெளிவுறும் ஞான நிலையருளும். வாரீர் வழி தொடர்ந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு என்னை ரட்சித்து. பதினான்காம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யும் வழக்கத்தின்படி இயேசுவின் உடலும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. மனிதா வாழ்க்கையின் இறுதி பகுதி கல்லறைதான். எவ்வளவுதான் செல்வந்தனாக இருந்தாலும் உயர்ந்தவனாக இருந்தாலும் ஆறடி நிலையத்தில் தான் அடங்கி போகிறான் மனிதன். இயேசுவுக்கு சொந்தமாக இடம் இல்லாததால் பிறரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். மனித வாழ்வே நிலையானது அல்ல என்பதை கல்லறை நமக்கு நினைவுபடுகின்றது. அவ்வாறே கல்லறை நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த வாழ்வில் நிலையான பெயரை பொறுத்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய செயல்கள் பல உள்ளன. நம் செல்வந்தனை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் நேரத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். செல்வந்தை போல வாழ்ந்தபோது யாருக்கும் பயன் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு இறந்தவரின் புண்ணியம் தேட முயற்சிப்பது முட்டாள்தனம். வாழ்கிற போதே நாம் புண்ணியம் தேடி கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை முறை நேர்மையான கண்ணியமான வாழ்வு, பிறரை அன்பு செய்யும் நல்ல உள்ளம் போன்றவை இதற்கு வழிவகுக்கும். இயேசுவுக்கு பரிவு காட்ட விரும்பும் உள்ளங்களே, தன்னலவதிகளாக இல்லாமல் பொது நல பண்புகளாக மாறுங்கள். நினைவாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. இயேசு நமக்கு இடம் தயாராக சென்றுள்ளார்.
அவரது இல்லத்தில் குடிபுக நாம் தயார் நிலையில் இருப்போமா? சிந்திப்போம். ஆமென். ஜெபம். அன்பு இயேசுவே, நிலையற்ற மனித வாழ்வை பயன்படுத்தி விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆற்றலையும் அருளையும் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. வழியும் உண்மையும் வாழ்வும் அன்றோ, இறப்பை வென்றதும் உயிர் பன்றோ. வழியும் உண்மையும் வாழ்வும் அன்றோ, இறப்பை வென்றதும் உயிர் பன்றோ. சிலுவை வழியின் அரும்பயனாய் நிறைவாய் நிலைக்கும் வாழ்வருளும். வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. வாரீர் வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்து. பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.